அதாவது திருமண வாழ்க்கையில மாதவிடாய் காலத்துல கணவன் மனைவி நெருக்கமா இருக்கிறது பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது, என்னென்ன வழிகாட்டுதல்கள் இருக்கு, இத பத்தி தான் முக்கியமான ஆதார நூல்களை வச்சு நாம சுலபமா புரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இதுல முதல் விஷயம் ரொம்பவே அடிப்படையான ரூல் என்னன்னா, ஒரு பெண் மாதவிடாயா இருக்கும்போது கணவன் மனைவி உடலுறவு வச்சுக்கிறது இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இது ஹராம். ஓகே, இந்த தடைக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன தெய்வீக அடிப்படை இருக்கு? வாங்க குர்ஆன் இது பத்தி என்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறது குர்ஆன்லேந்து நேரடியான ஒரு வசனம். இதுல தீங்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வெறும் ஒரு சடங்கு ரீதியான அசுத்தத்தை மட்டும் சொல்லல. ஒரு பெண்ணுக்கு அந்த நேரத்துல உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ஓய்வு தேவைப்படுற ஒரு நிலைமையையும் இது காட்டுது. அதனால அவங்க சுத்தமாகிற வரைக்கும் தள்ளி இருக்கிறது, அது ஒரு விதத்துல அவங்க மேல நாம காட்டுற பாதுகாப்பும் அக்கறையும் தான். சரி, இத கேட்டதும் உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். ஒருவேளை தெரியாம இல்ல தவறுதலா இந்த விதி மீறப்பட்டா என்ன பண்றது? அதுக்கும் ஏதாவது வழிகாட்டுதல் இருக்கா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. இஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கும் ஒரு தெளிவான பரிகாரத்தை, அதாவது ஒரு பிராயச்சித்தத்தை சொல்லிருக்கு. அது என்ன பரிகாரம்னா தர்மம் செய்றதுதான். நபிமொழி அடிப்படையில இந்த தவறு நடந்தா ஒரு தீனார், அதாவது ஒரு தங்க நாணயம், இல்லனா அதுல பாதி அரை தீனார் மதிப்புக்கு தர்மம் செய்யணும். இது நம்ம செஞ்ச தவறுக்காக வருந்துறோம், அதை சரி செய்ய முயற்சி பண்றோம்னு காட்டுற ஒரு செயல். ஆனா ஒரு நிமிஷம், இந்த தடைன்னா என்ன? முழுமையா எல்லாத்தையும் தடை செஞ்சிருக்கான். மாதவிடாய் காலத்துல கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான நெருக்கமுமே இருக்கக்கூடாதா? இங்கேதான் இஸ்லாமிய சட்டம் ரொம்ப அழகான ஒரு பேலன்ஸ நமக்கு காட்டுது. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. தடைங்கிறது நேரடியான உடலுறவுக்கு மட்டும்தான். மத்தபடி கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, அன்பா பேசி பழகுறதுன்னு மத்த எல்லா வகையான நெருக்கத்துக்கும் அனுமதி இருக்கு. இது எதுக்குன்னா, அந்த கஷ்டமான நேரத்திலும் கூட கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு குறையாம இருக்கணுங்கிறதுக்கு தான். இத இன்னும் நல்லா பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணுமா? வாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையே உதாரணமா பார்க்கலாம். இந்த நபிமொழிய பாருங்களேன், எவ்வளவு ஒரு அழகான வழிகாட்டுதல். இது வெறும் சட்டத்தை மட்டும் நமக்கு சொல்லல, ஒரு கணவன் தான் மனைவியோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு அன்பா நடந்துக்கணும்னு காட்டுது. சொல்லப்போனா இது அந்த சட்டத்தோட ஆன்மாவே நமக்கு புரிய வைக்குது. சரி, நாம இவ்ளோ நேரம் பேசினத ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ல சுருக்கமா பாத்திரலாம் வாங்க. இந்த 3 விஷயமும் சேர்ந்துதான் ஒரு முழுமையான வழிகாட்டுதலா அமையுது. முதல்ல எதை செய்யக்கூடாதுங்கிற தடை, 2வது எதை செய்யலாங்கிற அனுமதி, 3வது ஒருவேளை தவறு நடந்தா என்ன செய்யணுங்கிற பரிகாரம். பாத்தீங்களா, இதுதான் இஸ்லாமிய சட்டத்தோட தெளிவும் அந்த அழகான பேலன்ஸும். சரி, இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். நம்ம சட்டங்களை வெறும் ரூல்ஸா மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஞானத்தையும் கருணையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணா நம்மளோட நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமாகும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு.